வாழும் அடைவதுதான் வாழ்க்கை. இதைத்தான் பல நெடுங்காலமாக இஸ்லாம் மனித சமூகத்திற்கு போதனை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இயல்பாகவும் சீராகவும் இயங்க வேண்டும் என்றும் மனிதன் தன்னை படைத்தவன் மீது மட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள இறைவன் நமக்கு தந்த பரிசுத்தான் சோதனை. சோதனையும் வேதனையும் இல்லைன்னா வாழ்க்கையில எந்த விதமான சாதனையும் செய்ய. இப்ப சோதனை என்பது நமக்கு பல வகையில் வரும். என்ன லாபம் இல்லாத வியாபாரமாக ஆகலாம், லாபம் இல்லாத நஷ்டம் வியாபாரமாக ஆகலாம், பயன் இல்லாத கல்வி மூலமாக ஆகலாம், பறக்கத்தில்லாத பொருளாதார மூலமாக ஆகலாம், பிறர் பார்த்து நம்மளை கிண்டல் வைக்கும்படி உள்ள உடல் அமைப்பு மூலமாக நாம் வரலாம், அழகின் மூலமாக வரலாம், பொருத்தமில்லாத கணவன் மூலமாக வரலாம், பொருத்தமில்லாத மனைவி மூலமாக வரலாம், கொடுமையான நோய்கள் மூலமாக வரலாம். இப்படி பலதரப்பட்ட வகையில் மனிதனுக்கு சோதனை வரும். தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பல வகையில் சோதனை தரும். இந்த உலகத்தை பொறுத்தவரை குறைகளே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பவன் யாரும் இல்லை. இதுதான் உலகத்தில் உயர்வான நிலை. இதை நாம புரிஞ்சு அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழ பழகிக்கணும். சிலருக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சிலருக்கு குறைவான கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். சோதனை என்பது இரண்டு வகை. என்னன்னா, ஒன்று இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை, இன்னொன்று மனிதன் தனது கரங்களால் தேடிக் கொள்ளக்கூடிய சோதனை. மனிதன் தன்னுடைய கரங்களால் தேடிக் கொள்ளுன்னா அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை பெறுவதான அதனால பல கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகள் நம்மளால் செய்யும். உதாரணமாக அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினா அதை மீறி பேர்ந்த வட்டியை உபயோகித்தா என்ன ஆகும்? பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதே மாதிரி அல்லாஹ் மறுமை ஹராமாக்கினா அதில் பேர்ந்தா என்ன ஆகும்? பல கஷ்டங்கள் சோதனை வரதான் ஆகும். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அனுப்பிக்கிட்டே போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவரை அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குவான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, இதுவரை அல்லாஹ் எனக்கு எதுவுமே தந்ததில்லை, கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கணும். நான் ஏழையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவருக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் ₹1,00,000 தரேன், ஒரு வேலை வெட்டக்கூடிய அப்படின்னா அனுப்பாங்க. ஒரு ₹10,00,000 ஒரு காரு, 2 காரில் ஒரு கார் ஒன்றா அனுப்பாங்க. எத்தனை லட்சம் தரேன், 2 காரில் ஒரு கண்ணை ஒன்றா அனுப்புறாங்க. அல்லாஹ் பெரிய நியமத்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறான். இப்படி இறைவனால் நன்மை நாடப்பட்டவர்கள் என்று நாம் மனதை என்ன பண்ணலாம், சமநிலைப்படுத்தி அடுத்த காரியத்துக்கு போயிடணும். இந்த உலகத்தில் நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று கூட நமக்கு அல்லாஹ் யோசனை பண்ணுறோம். இதே இந்த காற்று ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை, சீரியஸாக இருந்துச்சு, ஐசியூல ஒரு வச்சுருக்காங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூல ஒரு ஆக்சிஜனை போட்டுட்டாங்க, 1 மணி நேரத்துக்கு ₹500 இல்லை, 24 மணி நேரம் ₹10,000, ₹12,000. ஆக அல்லாஹ் பல நியமத்துக்களை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இறை சோதனைகளை பொறுத்து கொண்ட நல்ல மக்களுக்கு அருளாக தன்னுடைய வேத வழிகளின் மூலம் சில விஷயங்களை சொல்றான். அதில் 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ. செல்வங்களையும் உயிர்களையும் பலங்களையும் சோதனைப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். அப்படி சோதிக்கும் போது சமாதானத்தை சிறு சாதி பொறுத்துக் கொண்டவருக்கு நற்செய்தி சொல்லுகிறாங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ் சொல்றோம். அப்ப இதன் தொடர்ச்சியாக அடுத்த வருஷம் 2,155 அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபத்தும், தனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள்
போகக்கூடியவர்கள், அவர்களுமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த இறைவசனம் நமக்கு எப்படி சொல்லித்தரப்பட்டது? மௌத்தாதான் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், சொல்லுவோம். எந்த விதமான நஷ்டம் ஏற்பட்டாலும், கப்பலே முழுகினாலும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? போன மாசம் ஒரு விமான ஆக்சிடென்ட் நடந்துச்சு கஜகஸ்தான்ல. 40 பேர் பிளைட்ல உட்கார்ந்து ஒரு மனுஷன் தைரியமா தன்னுடைய மனைவி போவார். பிளைட் நிலைமையில இருக்கு, நான் உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லிட்டு கனிமா சொல்லிட்டு வயசு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க என்ன உயிரோட இருந்து சொல்றாரு. ஆக எந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும்? தைரியத்தை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சொன்னால் சரவாக்கும் வரணும். அவர்களுக்கு தமது இறைவன் அருளும் அன்பும் நல்லா சொல்லலாம். அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். அப்ப நம்ம எந்த நிலையிலும் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். 7 விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கணும். 7 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தணும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஏழ்மையும் நேர்மை. ஏழ்மையா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும். கோபத்திலும் பொறுமை அப்படின்னு நான் சொல்றாங்க. ஒரு மனிதன் அடுத்த மனிதனை வீழ்த்து போவன் வீரன் அல்ல. தனக்கு ஏற்படும் கோபம் ஏற்படும்போது அதை அடக்கி கொள்ளாமல், அதை கட்டுப்படுத்தாமல் அவர்தான் வீரன். தோல்வியிலும் விடாமுயற்சி. ஒரு மனிதனுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா குறைந்து விடக்கூடாது. விடாமுயற்சி பண்ணி அந்த இடத்தை இலக்கு அடையணும். வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். துன்பத்திலும் துணிவு வேணும். துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது மனிதனுக்கு துணிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். செல்வத்திலும் எளிமை. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எளிமையா இருக்கணும். பதவியிலும் பணிவு வரணும். பதவி எவ்வளவுதான் இருந்தாலும் பணிவு இருக்கணும். இன்னைக்கு வாங்க கவசம் இருக்கணும். என்ன பண்றான்? இதே பந்தாரங்களுக்கு பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் சில வருஷம் நான் என்கிற அகங்காரம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அவனா பொறாமை, அதுவும் மனிதனுக்கு கூடாது. எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிய பேராசையும் மனிதனுக்கு. இது இவை அனைத்தும் ஒரு மனிதன் மாற வைக்காது. அப்ப சோதனையை எதிர்கொண்டு பொறுமையாக இருப்பதற்கு இத்தனை பல சிறப்புகளை இறைவன் வழங்குகிறான். ஆனாலும் மனுஷன் என்ன பண்றான்? அவசரக்காரனா இருக்கிறான், நன்றி மன்னனாக இருக்கிறான். அதனால்தான் என்ன பண்றான்? இறைவன் தந்த துன்பங்களை சகித்துக் கொள்ளாமல் சோதனை தந்த இறைவனையே ஏசக்கூடிய மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லையா? இதுல நம்ம பார்க்கணும், கடல்ல இருக்கு பாருங்க புண்ணியம். அதுக்கு கூட அல்லா ஒரு நாளைக்கு 33 டன் உணவு தரலாம். மீன் உணவு 33 டன் எத்தனை கிலோ தெரியுங்களா? 36,960 கிலோ ஒரு நாளைக்கு. இந்த 36,960 கிலோ நமக்கு கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 1 கிலோ மீன் 3 மீன் வச்சிருந்தா வீட்டுக்கு நமக்கு 3 வருஷத்துக்கு நம்ம அவ்வளோ மீனை ஒரு நாளைக்கு தரோம். இப்போ ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் நல்லா கொடுக்கலாம். சிலரை வறுமையில சொல்கிறான், சிலரை நோய்களால் சொல்கிறான், சிலரை கடன் கொள்ளையால் சொல்கிறான். நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் சோதனை உண்டு. நாம குடும்பத்தோட இருக்கிறோம். எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு பொருளாதாரத்திற்க தன் மனைவியை விட்டு, மக்களை விட்டு, உறவினரை விட்டு வெளிநாட்டில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத பார்க்கணும். எத்தனையோ பேர் தொழில் இருக்கிறோம், தொழில் வேலை இல்லாத கஷ்டப்படுறோம். நாம ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆரோக்கியத்தை விட வேறுபட்ட செலவு பண்ண இருக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் இத்தனை ஆண்டு காலம் நாங்க வணங்கணும் இருந்துன்னா இறைவன் எங்களுக்கு எந்த கஷ்டத்தை தான் வழங்கிட்டு இருக்கோம். ஆகையால என்ன பெரிய ஒரு தவறு செய்யறான்னா மனுஷன் பெரிய தவறு என்ன செய்யறான்? மக்கி மண்ணா போல சவப்படியில போய்க்கிறான். தருகாங்க சவப்படியில போயிட்டு கையெழுந்து பார்க்கணும். இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ கல்லாய வாசிகள், மன்னார வாசிகள் என்ன பண்றாங்க? உலகில் வந்து நல்லவன் செய்ய இயங்குகிறார்கள். எல்லாருக்கும் மட்டுமே நன்றி செலுத்தி நமது தேவைகளை முறையில் முறையிட்டு வழங்குவதற்கு நமக்கு அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதை விட்டு என்ன
சகிக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணலாம், தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போகிறோம். இந்த தற்கொலை என்பது அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பாவம். தற்கொலை செய்து கொள்வது நிரந்தர நரகத்தில் தரும். அல்லாஹ் சொல்றான் 2வது அத்தியாயம் 190 அன்பிற்கு வீசவில் இல்லா, அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள். வலா துல்கு ஐதீக்கும் இலா தக்ருதி, உங்கள் கைகளால் நாசத்தை நீங்களே தேடிக்காதீங்க. அல்லாஹ் அக்ஸிமு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க சஹாபி, பெரும் பாவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, முதல் பாவம் இணை கற்பித்தல், 2வது பாவம் தற்கொலை செய்வது, 3வது பாவம் பொய் சாட்சி செய்வது. இந்த 4 பெரும்பாலும் பாவம் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு லோகத்தில் 2 விஷயம் வரப்போகுது. அதில் முதலாவது இன்பம் துன்பம் 2 வரும் போகும். வந்தா போராது 2 இருக்கு. புகழ் பலி, புகழ் வந்தாலும் போகாது, பலி வந்தாலும் போகாது. போனால் வராது 2. யாராக இருந்தாலும் நான் போனால் வராது, உயிர் போனால் வராது. தானாக வருவது 2, இளமை முதுமை. தானாக வரும் 2மே தவிர்க்க முடியாது. 2 பசி தாகம் 2மே தவிர்க்க முடியாது. பிரிக்க முடியாது 2 பந்தம் பாசம் 2மே பிரிக்க முடியாது. நமக்கு அறிவை தரக்கூடியது 2, பொறாமை கோபம் 2 மனுஷனுக்கு அறிவை கொடுக்கும். எல்லோருக்கும் சமமானது, ஜாதி மதம் வேதம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இருக்கும். அடுத்து அடக்க முடியாது ஆசை துக்கம் 2மே மனிதனால் அடக்க முடியாது. நம்முடன் கடைசி வரக்கூடியது பாவம் புண்ணியம் 2 தான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த தற்கொலைங்கிறது என்னன்னா வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறானோ அதாவே நரகத்தை வேலை செய்யப்படுவாங்க. ஒரு புறான ஐநூத்தால குத்திட்டு சாப்பிடான்னு வச்சுங்க, அந்த நரகத்தில் அவன் கையில் அதை கொடுக்கப்பட்டு கொடுத்துவான், செத்து போவான், மறுபடியும் கொடுக்கப்பட்டு மறுபடியும் இதேதான். விஷத்தை கொடுத்து செத்தானா அந்த விஷத்தை கொடுப்பான், சாப்பிடுவான், மறுபடியும் உயிர் கொடுக்கப்படும், மறுபடியும் அதே தூக்கு போட்டு செத்தானா தூக்கு போட்டு சாப்பிடுவான், கழுத்து நேற்று கொடுப்பான், மறுபடியும் உயிர் கொடுக்கப்படும். உயர்த்திலிருந்து ஒழிஞ்சு விட்டானா அதுவே உயர்த்தி ஒழிஞ்சுட்டே இருப்பான். இப்படி அவர் நரகத்தில் வேதனை செய்வார். அது நிரந்தர நரகமாக மருந்து உலக சுமத்தை கற்பனைக்கு கூட செய்ய முடியாத பாவம். ஜிந்து நிலையில் அடைகிற ஒரு அதிசை ஒரு காயம் ஏற்பட்டு அந்த அவஸ்தை தாங்க முடியாத தற்கொலை பண்ணிக்கிறார். உடனே அல்லாஹ் என்னுடைய அதிகாரியுடைய விஷயத்தில் அவசரப்பட்டு என்னை முந்திவிட்டான், எனவே அவனுக்கு நான் சொர்க்கத்தை தடை செஞ்சேன்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஜனாசா தொழுகைக்கும் தடை வச்சுட்டாங்க. இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சகர்களுக்கு எப்படி ஜனாசா தொழுகைகளுக்கு தடை வைக்கப்பட்டதோ அதே மாதிரி தற்கொலை செய்வதற்கும் ஜனாசா தொழுகை கிடையாது. மதினாய்ச்சலாக ஒரு மாணவர் அம்பால தற்கொலை செய்தார். அந்த விருதத்தை கொண்டு வராங்க. நபிநாயகி தெரிவிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நகையில் ஒரு பெண் கிளீன் பண்ண சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க மொத்தம் போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. நபிநாயகத்தை சொல்லாமே அந்த பெண் அடக்கத்திற்கு மறுநாள் போய் அந்த பெண்ணுக்காக துவா செய்து தொழுகை நடத்தினாங்க. அறிவில் கொண்ட இந்த தற்கொலை சொல்ற அந்த ஜனாசாக்கு தொழு வைக்க மாட்டேன்னு நபிநாயகி சொல்லலாம். ஒரு பெண்மணி நபிநாயகி சொல்லாத்துக்கு தெரியாமல் தொழு வச்ச அந்த ஜனாசாக்கு போய் தொழுகை வச்சு துவா செஞ்சதான் அதிசயம். ஆனால் எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. இது கூட தெரியாத சில மாற்ற மேலாளர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் ஏதோ அல்லாஹ்வுக்கு தெரியாத சொல்லி கொடுக்குற மாதிரி என்ன பண்றாங்க, தற்கொலை செய்து கொண்டவர்கள் பார்க்கணும். ஏன் இன்னுக்கெல்லாம் முக்கியம் இல்லை, வருமானம் தான் முக்கியம். நபிகள் நாயகம் செய்து காட்டியதுதான் நமக்கு வழிபாடு. அவர்கள் காட்டி தராததும் விட்டு விலகியதும் அனைத்தும் வழிகேடு என்பது இந்த மார்க்க மேதை இருந்து தன்னை பிடித்துக் கொள்வதற்கு மன அமைதி இல்லாதான் அந்த தற்கொலை காரணம். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், 1400 ஆண்டுகளுக்கு முன்பே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க 14 அத்தியாயம் 28வது வசனத்துல, அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பி திக்ரில்லாஹ்,
நம்பிக்கை கொண்டவரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைகிறது. எந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம அல்லாஹ்வை தரிசித்தோம்னா மனசு அமைகிறது. அல்லாஹ்வின் திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைந்து வருகின்றன அல்லாஹ் சொல்றான். எனவே அதிகமே என்ன பண்ணோம், கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் பண்ணிட்டே நம்ம மனசு அமைந்து வரும். அதனால நம்ம அந்த தற்கொலை மருந்துலாம் போடுறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு 6 பேர் இருக்காங்க, அவங்க நம்ம ஒழுங்கிக்கணும்னு வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட 6 பேர் யாருன்னா, முதல் ஆளு நம்ம செய்ய நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை வீண் முயற்சின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வியாபாரமே ஆரம்பிக்க போகிறோம், இந்த இடத்துல கடை வைக்க போறாங்க, ஒரு நல்ல சும்மா இல்லை அதெல்லாம் ஆரம்பிக்க நல்லா அவங்க வாழ்க்கை செய்வோம், உங்களுக்குள்ள வச்சுக்க எல்லாம் கொடுப்போம் சொல்லலாம். அங்கேயா அங்கே வைக்காது, இங்கே ஒரு அங்கே ஒரு அப்படின்னு போட்டு அவங்க உழைப்பு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஆட்கள் நம்ம உழைக்க வச்சு விடுவோம். அடுத்து தொடர்ந்து எதிர்மறையான தாக்கத்தை நம் மனதில் இருப்பாங்க. நாம என்ன சொன்னாலும் அது தப்புமா, எதிர்மறையா நம்ம நல்லது சொன்னா கெட்டதுமா, கெட்டது சொன்னா நல்லதுமா, இதே மாதிரி யாருக்கும் நம்ம விலகி இருக்கணும். மூணாவது, எப்போதுமே யாராவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி யாருக்கும் நம்ம உறவு சொல்றாரு. நாலாவது, என்ன பேசினா தன்னை பற்றி முன்னிலைப்படுத்தி பேச வேண்டிய சுயநலம் பேருப்போம். இதே மாதிரி மனுஷனே நம்ம உறவு வச்சுக்கூடாது, அவன் தண்ணி இருக்கணும். அது மாதிரி நம்மளை ஏமாற்றப்படுவது, நம்மளையும் பிறகு ஏமாற்றப்படுவது, எல்லாத்தையும் சொல்லிட்டு வரமாட்டான், செய்ய மாட்டான். இதே மாதிரி ஆளுங்களோடையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி 6வது, வேசதாரிகள். இதுதான் முக்கியம். வேசம் மூலம் எந்த மரமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்பவே நம்பாது. நம்ம மார்க்கமாக இருந்தாலும் சரி, மற்ற மார்க்கமாக வேசம் போடாம அவன் நம்பவே கூடாது. அந்த மாதிரி நம்பாம நம்ம விலகி இருந்தாலே இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம். அதிகமாக சொல்லலாம் செல்லம் இறை தூதராக இருந்தார்கள், அரசராக இருந்தார்கள், சக்கரவர்த்தியாக இருந்தார்கள், மக்களாக இருந்தார்கள். எந்த வேஷமும் போடல. ஒரு சபையில் உட்கார்ந்தாங்கன்னா வெளியே புதுசாக பார்க்க விட்டா ஐயுக்கு நம்பர், உங்களை யார் நம்பர், உங்களை யார் சக்கரவர்த்தி. வேஷதாரிகளை நம்பவே நம்பாது. வேஷதாரிகளை நம்பினா நம்மளை தான் அவங்க என்ன பண்ணுவான், மோசடி தான் பண்ணுவோம். நிறைய சொல்லலாம். இப்போ வீரர்களை நம்பி நம்ம வாழவே கூடாது. நம்ம நிலம் கூட நம்ம என்ன பண்ணோம், வெளிச்சம் இருக்கிறவங்க நம்ம போகிறோம் இல்லையா? நிலம் வருமானம் கூட வெளிச்சம் இருக்கிறவங்க தான் நம்ம கூட வரும். நம்ம ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு நம்ம உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்குன்னா நம்மளோட பெற்ற தாய்க்கான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளோட. அதனால தான் நபிநாயகம் சொன்னாங்க, காலையில் சொல்றது, காலையில் சொல்லணும்னா காலையில் அவங்களுக்கு நம்ம மனம் போடாம நடந்து கொடுத்து அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சேவைகளை செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கத்தி இல்லாம குத்திட்டு ரத்தம் இல்லாமல் நெஞ்சை குளிக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா, நம்மளுடைய நாக்கு தான். இந்த நாக்கை நம்ம கேட்டாலும் பல சோதனைகள் நம்ம வச்சுக்கணும். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னா என்ன, நயவஞ்சகர்கள் நாக்கு தான். ஆக அதிலையும் நம்ம ஏழையின் வீட்டில் சோதனை என்ன, பெரும்பாலும் பசி, சாப்பாடு இல்லாததான் அவங்க சோதனை. பணக்காரர்களுக்கு என்ன சோதனை, விதவிதமாக சாப்பிடுவோம். பீஜா இருக்கலாம், பர்கர் இருக்கலாம், மந்தி சோதனை, பாஸ்ட் ஃபுட் இருக்கலாம், சாப்பிட்டு அவனுக்கு வியாதி வந்துடும். அதுதான் அவனுக்கு சோதனை. பணம் என்ன செய்யும், அது இருப்பவனை தூங்க விடாது, அது அவனுக்கு சோதனை. அது பணம் இல்லாதவனை என்ன பண்ணான், வாழ விடாது, அது அவனுக்கு சோதனை. மனம் பட்டு போகணும் எந்த ஒரு பறவை நினைக்காது. நினைக்குமா மனம் பட்டு போகணும் நினைக்காது. நதி பட்டு போகணும் இந்த மீனாக நினைக்குமா, நினைக்காது. தன்னை வாழ வைப்பவர்களே நாசமாக போக வேண்டும் என்று நினைக்கிற புத்தி மனிதனுக்கு மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு கடன், பகை, நோய் இந்த 3 இல்லாமல் அந்த மனிதன் குடிசையில் வாழ்ந்தாலும் அவன் தான் உண்மையிலே கோடீஸ்வரன். நவீன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பல்துலக்கினார்கள், எப்படி முகம் கழுவினார்கள், எப்படி தண்ணீர் குடித்தார்கள், எப்படி உண்டார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி உட்கார்ந்தார்கள், எப்படி உறங்கினார்கள், எப்படி கழிவுறைக்கு சென்றார்கள், மனைவிகள் எப்படி இருந்தார்கள், பணியாளர்களை பாதுகாப்பது எப்படி, முதலாளியிடம் நடப்பது எப்படி, நண்பர்களுடன் பழகுவது எப்படி, உறவினர்களுடன் உறவாடுவது எப்படி, அண்டை வீட்டாரை அணுவது எப்படி, விருந்தினரை பேணுவது எப்படி, அமானிதத்தை காப்பது எப்படி, வறியவர்களுக்கு வழங்குவது எப்படி, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி,
அத்தனை அமல்களையும் அம்சங்களையும் கற்றுக் கொடுத்தவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகிலேயே பின்பற்ற தகுதியானவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம் வழிகாட்டி. அதை நம்ம பின்பற்றினாலே இந்த உலகத்தில் நாம தான் வெற்றியாகும். அடுத்தது குர்ஆனில் அல்லாஹ்வின் வேத வரிகளை மொழி உணர்ந்து படிச்சோம்னாவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுதான் இந்த உலகத்தில் எத்தனை சோதனை வந்தாலும் சாதனையாகும். குர்ஆன் ஓடி பார்க்கிறோம் ஓடி பார்க்கிறோம் அமைப்பட்டதல்ல. இந்த உலகத்தில் துன்பம் யாருக்கும் சொந்தம் இல்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. கார்ல போறவனை பார்த்து எல்லாம் ஏற்ற பெருமை சுற்றி இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி ஒரு காரே இல்லாம போறானா அவனை கண் திறந்து பார்க்கணும். அப்பதான் புரியும் வாழ்க்கைன்னா என்ன. அதுல நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு ஆணை சுத்தி ஆணியை வச்சு சுத்தி அடிக்கிறாங்கன்னா ஆணி நேரா இருந்தா சுத்தி பிடிக்காது. அதே மாதிரி ஒரு மனுஷன் நேர்மையா இருந்தாங்கன்னா எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. வேலை பார்க்கணும், ஒரு கடமை தவறாம வேலை பார்க்கவன் புகழை விட எதிரிகள் தான் அவங்க பார்ப்பான். ஒருத்தர் கல்வாயை பற்றி மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த கல்வாய் வாழ்றதுல 2 பேர் எடுத்து லாரி ஓட்டி ஏற்றி கொண்டாங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார். சில போலீஸ்ல கொள்ளையடிச்சாங்க, கோடிக்கணக்கான சொந்த கொள்ளையடிக்கப்படி கம்ப்ளைண்ட் பண்ணார். என்னாச்சு, உயிரப்படுத்தினாங்க, காரை விட்டு எடுத்து சாப்பிட்டு. அதுமாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஒரு மனிதன் நேர்மையா இருந்தாலும் அவனுக்கு பல சேவைகள் வரத்தான் செய்யும். மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது எட்டமையான இலக்கு. அதுவே இறைவனை திருப்திப்படுத்துவது என்பது அடையக்கூடிய இலக்கு. எட்ட முடியாத இலக்கை விட்டு விலகணும். அடைய வேண்டியதை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வை நாம் அடைய, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகை அல்லாஹ் சொன்ன அந்த 5 கிழமைகள் தருமா, அதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா? பணம் வாங்கி கொடுத்து நம்ம பெருமாள் சொல்லணுமா? தொழுகைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோமா? 20 நன்மை சம்பாதிச்சுட்டு போறோம். நோன்பு என்ன சொல்ல பணம் அதிகப்படியான பணம் இருந்தாலும் ஜக்காத்து கடமை. அதிகப்படியான வருமானமும் அதிகப்படியான உடல் பலமும் இருந்தாலும் ஹஜ் கடமை. இப்ப சோதனையும் வேதனையும் வாழ்க்கையில சாதனை இல்லை. அப்ப இந்த சோதனை என்பது என்ன? சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை. துன்யா அஸ்ஜினுன் அல்-மூமின், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையை நாம் எப்படி கட்டப்பாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கணும். ஜன்னத்தோடு காட்டும் காஃபிர்களுக்கும் இந்த உலகம் சொர்க்கச்சோலை. ஆக எத்தனை சோதனை வந்தாலும் சகித்து வாழ பழகணும், சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த முதலுடைய இந்த உலகத்தில் பல சோதனைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் குறிப்பிட்டாலும் உண்மை உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் அவரோட வெற்றி யாராலும் இருக்க முடியாது. கடற்கரை போட்டின்னு ஒன்று இருக்கு. அதை போய் ஒரு வீரன் போய் நிற்கிறான். ஆனால் நமக்கு முன்னாடி இத்தனை கலகலாம், இத்தனை கலைகளா அப்படின்னு கொஞ்சம் மனசை விட்டாங்க. நான் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அத்தனை கலைகள் இருந்தாலும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு மேலே முன்னோடு போகாம நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆக தடைகள் எத்தனை இருந்தாலும் நம்ம தைரியமா போயிட்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஒரு எறும்பு இருக்கு, நான் உணவு தேடிட்டு போயிட்டு ஒரு வேகமான ஒரு நீளமான ஒரு பொருளை சுமந்துட்டு போகுது. போற வழியில கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணியில குடுக்க போனா தண்ணியில எல்லாம் செத்து போய் என்ன பண்ணுது, சமயமா இந்த புள்ள அப்படி குடுக்க போட்டு அதை ஏறி அதான் அந்த புள்ள தொடர்ந்து போயிடுது. இப்போ 5 எறும்பு கொடுத்த அந்த எறும்புக்கு அல்லாஹ் அவருடைய சோதனையை சமாளிக்கக்கூடிய கண்ணன் கொடுத்து ஆரோக்கியப்பட்ட மனிதனுக்கு நல்லா நடமாட்டான். பொறுமை தான் முக்கியம். பொறுமை இருந்தால் எந்த ஒரு சோதனை வந்தாலும் எவ்வளவு ஒரு சோதனை வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வழியை நல்லா நமக்கு காட்டணும். கணவன் சரியில்லை அப்படின்னு பெண்கள் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இல்லையா? பிறனுடைய மனைவி ஆசியா நாயகம், அவருடைய கணவன் பிரான் எவ்வளவு பெரிய கொள்கைக்காரன் இல்லையா? நல்லா சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க ஆசியா நாயகம். அவருடைய சொற்களை சொன்னாங்க. அதே மாதிரி மனைவி சரியில்லை என்று ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. லோக நபிக்கு மனைவி சரியில்லை. இருவரும் நரகின் நோயோடும் சேர்ந்து வாழ்வுகள் 66வது அத்தியாயம் 10வது சொல்றோம். நபிமார்களின்
மூமின்களின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா இருவருமே பிறந்தாங்க. பொறுமையா தான் இருக்காங்க. பிள்ளை சொந்த பேச்சு கேட்கலன்னு ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. நூறு நபியின் பிள்ளை என்ன பண்ணாங்க? கவலை கேட்டாங்க. தண்ணியில உழவு போற நேரத்தில் மக்களை உழைக்கிறான்னு அழைக்கிறான்னு வரமாட்டேன். ஆக நபிமார்களின் பிள்ளைய சொந்த வழியிலேருந்து கவலைப்படுறாங்க. ஒரு பேர் நபியின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஆண்களை வளர்த்து கொண்டு பாரம்பரியத்தில் பயன்படுத்தி இஸ்மாயிலை கொண்டு விட்டாரு. அங்க என்ன தொட்ட வெளி வீடு இல்லை, வாசல் இல்லை, மேல் போர் இல்லை, வெளிச்சம் இல்லை, லைட் இல்லை, கொஞ்சோடு தண்ணி கொஞ்சம் தோற்றம் பயிரை கொடுத்து எதிர்பார்க்காம போறாங்க. அன்னை ஆண்களை கேட்கிறாங்க, என்ன நீங்க விட்டு போறீங்களா, நீங்களா விட்டு போறீங்களா, இல்லை அல்லாவுடைய கட்டளையா? ஆம் நான் ஆம் ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அல்லாவுடைய கட்டளை தான். நீங்க போங்க. இந்த அன்னை ஆஞ்சலா நீங்க போங்க, அல்லா என்ன கேட்க மாட்டான். ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை. தீராத நோய் என்று நம்ம பேர் கவலைப்படுறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் இருந்ததா இல்லையா? பொறுமை காத்தார்ல சரியா போச்சுன்னா அதான் சொன்னாங்க. வெளிக்காமிக்கலாம் கொண்டாடல. பெற்றோர் சரியில்லை என்று ஒரு பேர் கவலைப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு ஏற்பட்டார். தனியாக ஒரு சமுதாயத்தை இருந்தாங்க. பொறுமை காத்தார். படிச்ச படிப்புக்கு கவலைப்படுறாங்க. எல்லா நபிமார்களும் என்ன பண்ணாங்க? ஆர்வம் வச்சிருந்தாங்க. கிடைக்கிற வேலையை சொல்லி மேல முன்னேறிட்டு உடன் பிறந்த சகோதரர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்துச்சு. குழந்தை பக்கத்தில் அவர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் தான் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தாங்க. கடனே பிறந்து ஒரு அற்புதத்துக்காக பெண்ணு என்ன பண்ணாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட சமுதாயத்தை அவர் முக்கியம் குத்தினாங்க. கடன் பிறகு வலியுறுத்தி தன்னால பார்க்கிறாங்க. அல்லாவுடைய அற்புதத்தை எவ்வளவு பெரிய விஷயம். அக்கறைக்கு போய் நாளை வீரர்களாக அங்கே ஒரு சமுதாயம் மக்கள் நூற்றுக்கணக்கான சிலைகளை விட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை பார்த்து விவசாயிகளுக்கு ஒரு சிலை வாங்கி நாங்கள் வாங்கினாங்க இல்லையா? உங்களுக்கு விட்டாங்களா இல்லையா? உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அவர்கள் சொன்னாங்களா? அதுக்காக கவலைப்படக்கூடிய ஆட்கள் நிறைய. கொலையுள்ள அபூபக்கர் அலி அவர்களின் மகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை மனைவி ஆயிஷா அவருக்கு மேல ரொம்ப சொன்ன சமுதாயம் நம்ம மட்டும் தங்கத்தில் வச்சு தாராட்டப்படுறாங்க. மனிதர்கள் அப்படித்தான். எல்லாம் கிடைத்தவர்கள் எவரும் இல்லை. சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சோதனை என்ற போர்வை போட்டித்தான் வரும். இஸ்லாம் கூறும் வழியில் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்டணும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற அந்த உறுதி வேணும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. எத்தனை சோதனை வந்தாலும் அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்திலும் நாம்